தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே, இந்த டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பத்தி நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறதா வச்சுப்போம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1 கோர் வந்து தேவைப்படுது. உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து பத்தல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் வாங்கி நம்ம கொஞ்சம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்க. இப்போ என்கிட்ட, அதாவது தினேஷ் என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh இருக்கு. ஓகே, நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு 1 lakh நம்ம கொடுக்கலாம், அவரோட பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 1 lakh கொடுக்குறேன். அந்த மாதிரி வந்து ஒரு 50-100 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டை நீங்க 2 விதமா அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒன்னு, நம்மளை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதாவது நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர் ஹோல்டருக்கு வந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டை நம்மளோட கம்பெனியோட வளர்ச்சிக்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு உங்களோட கம்பெனிலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ நீங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க மக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து வாங்க முடியாது. அதற்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியை NSE BST எல்லாத்துலயுமே லிஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க லிஸ்ட் பண்ண உடனே உங்களோட ஷேர்ஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ உங்களோட ஷேரை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். உங்களோட கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதுல வர ப்ராஃபிட் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குற ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களோட கம்பெனில நான் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் 1 lakh உள்ள ஷேர்ஸை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போனுச்சு அப்படின்னா ஷேரோட பிரைஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் நீங்க ஏதாவது இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெரும்பாலான பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிகள் நான் ஆல்ரெடி சொன்னது போல வார ப்ராஃபிட்டை அவங்களோட கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வார ப்ராஃபிட்டை டிவிடெண்டா கொடுப்பாங்க. அப்ப அஸ் ஏ இன்வெஸ்டரா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் அதிகமா கொடுக்கிற ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்கோட வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே சமயம் நமக்கு வர டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மைண்ட்ல வர அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்கிற ஸ்டாக்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதுலயும் டிவிடெண்ட் அதிகமா கொடுக்கிற ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். இப்போ நான் வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸோட நேம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது சன் டிவி, TCS, இன்ஃபோசிஸ், ட்ரீடெண்ட், KKCL, ரைட்ஸ் லிமிடெட், பாலிப்ளெக்ஸ் கார்ப் லிமிடெட், இந்த கம்பெனிஸ் எல்லாமே வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற டிவிடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டைரக்டா கிரெடிட் ஆயிரும். சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்டாக்கோட growth மட்டும் பார்க்காம ஸ்டாக்ல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி டிவிடெண்டுக்காகவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.